சார் ஹாய் சார் என்னடி வா ஸ்ட்ரைட் வந்து மாமா குரூப் போட்டோ கூட எடுத்துட்டு டைரக்ட் சார் இங்கே சார் பெரிய வெற்றி பெற்றா கார் ஓகே கண்டிப்பா சார் என்ன காருன்னு தெரிஞ்சால் அப்படி சொல்ல மாட்டார். ஃபஸ்ட்டு போகும்போது கதை கேட்டால் எனக்கு ரொம்ப ரொம்ப கனெக்ட் ஆச்சு. இந்த ஜென்ரேஷன் அவங்களோட இது அந்த பசங்க படுற பாடு நம்ம அந்த பொண்ணுங்க கோ த்ரூ தி எமோஷன்ஸ் வந்து ரொம்ப ரியலாக சொன்னாங்க. நானும் நிறைய போராடலாம் பார்த்துருக்கேன். இன்றைக்கி பசங்க இது எல்லாம் அதான் அவங்கக்கிட்ட சொன்னேன், ரொம்ப கனெக்ட் பண்ணிப்பாங்க, இது எனக்கு கனெக்ட் பண்ணிப்பாங்க, அதில் பெரிய நம்பிக்கை இருக்குது. போய் ஃபஸ்ட்டு ஆக்ட் பண்ண போகும்போது இது ஒரு செட்டே ஒரு மாதிரி, அவங்க ஒரு பக்கம் டைலாக் படிச்சுக்கிட்டே இருக்காங்க, இந்த பக்கம் வருவது பவிஷ் வந்து ஏதோ பண்ணிகிட்டே இருக்காரு, டக்கு 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 டக்குன்னு முடிக்கிறாங்க. இது இந்த மாதிரி ஐ திங்க் வந்தாங்க 30 நாள் 35 நாள் பண்ணாங்க முடிச்சிட்டாங்க. I think that's how future cinema would be like. அவ்வளோதான் டைம் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் பாருங்கள். ஐ திங்க் யூ வில் லைக் த ஃபிலிம், யூ வில் லவ் த ஃபிலிம் ஆக்சுவலி. சார் தனுஷை வந்து உருவாக்குனதில் உங்களுக்கு பெரும் பங்கு உண்டு. முதல் 2 படங்கள் அவ்வளோ தூரம் நீங்கள் செதுக்கி அவரை கொண்டு வந்தீங்க. இன்றைக்கி தேசிய விருது அளவுக்கு வாங்கியிருக்காரு. தம்பி வந்து நீங்கள் சின்ன வயசுலேருந்தே தூக்கி வளர்த்த தம்பி. அவருக்கும் இவருக்கும் என்ன ஒற்றுமை இருக்குது? இவர் தனுஷ் மாதிரி வருவாரா? எப்படி நடிக்கிறாரு? எனக்கு கூட நடிச்சிருக்கீங்க, அந்த அனுபவத்தை சொல்லுங்களேன். இவர் பவிஷ், அவர் தனுஷ், அவ்வளோதான். 2 பேருமே அவங்க பாட்டுக்கு அப்பயே தனுஷ் பார்த்திங்கன்னா சும்மா யாருமே அப்படி வந்துட முடியாது. அவர் பயங்கர ஹார்ட் ஒர்க்கு. அங்கேருந்து உருளணுன்னா அந்த 40 அடி மலையிலேருந்து உருண்டு வருவார், இது பண்ணுவார். ஸோ சேம் குவாலிட்டி இவர்கிட்டையும் பார்த்தேன். அதுக்காக மலையிலேருந்து உருள சொல்லலை நான், பட் இஸ் ஆல்சோ வெரி ஹார்ட் ஒர்க்கிங். படிச்சுட்டு இது பண்ணி என்னன்னு 5 பேஜ் டைலாக பேசுகிறாரு டக்குன்னு. ஸோ அதுதான் நான் பார்க்குறது. ஃபஸ்ட் நாளே வந்து அவரை நீங்கள் அடிச்சிட்டிங்களாமே சார்? ஆமாங்க, வேணுட்டு தான் அடித்தேன். ஐ திங்க் தட் கேரக்டர் ஐ திங்க் டிமாண்டட் இருந்தது. நான் அது வலிக்காத மாதிரி தாங்க அடித்தேன். அதை பெருசாக அப்படி பண்ணிட்டாங்க. ஹலோ சார், இங்கே 20 இயர்ஸ் பிஃபோரே வந்து அப்சசிவான லவ் பற்றிலாம் நீங்கள் வந்து ஸ்டோரி பண்ணியிருக்கீங்க. இப்போ இந்த ஜென்சியோட லவ் உங்களுக்கு புரியுதா? அதை பற்றி கதை ஏதாவது எழுதணும் அப்படின்னு எழுதியிருக்கீங்களா? உங்கள் சைடில் இருந்து ஒரு லவ் படம் எப்போ நாங்கள் எதிர்பார்க்கலாம்? பண்ணியிருக்கோம். ஜஸ்ட்டு ஜிவி பிரகாஷ் நடிச்சிருக்காரு. 80% முடிஞ்சிடுச்சு. இமிடியட்லி யூ வில் சி மை டேக் ஆன் ஜென்சி ஃபிலிம். எனக்கு ஜென்சி ஹிந்தியெலாம் நம்பிக்கை இல்லைங்க. ஸோ இந்த காலத்துக்கு என்ன, அவ்வளோதான். எனக்கு ஐ ஷுட் லவ் த ப்ராசஸ், அவ்வளோதான். வனிதா மேடம். செல்வா சார் மட்டும் தான் Q&A இல்ல. செல்வா சார் கிளம்புறாரு, அதனால தான். அப்புறம் செல்வா சார் கேட்கலாம். செல்வா சார், சார் நீங்கள் வந்து தனுஷ் சாருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ரவுடிசம் படம் யாருமே அந்த மாதிரி கொடுத்ததே இல்லை. அந்த படம் ஏன் அப்படியே அடுத்த கட்டத்துக்கு நகராமல் இருக்குது? ஒருவேளை பவிஸுக்கு அது வருமா? அதே போல் காதலுக்காகவும் அவர் தான் பயங்கரமாக, நீங்கள் முக்கோண காதலும் நல்லா காமிச்சிருப்பீங்க. ஸோ பவிஸுக்கு பண்ணால் ரவுடிசமா இல்லை காதலில் இறங்குவீங்களா? தனுஷ் சாருக்கு ரவுடிசம் படம் இப்போ யாருமே எடுக்கல இன்னும் அந்த அளவுக்கு. ஸோ அதே போல் காதலும் தனுஷை வச்சு முக்கோண காதல் வேறு லெவலில் கொடுத்துப்பீங்க, காதல் கொண்டேனும். ஸோ ஒருவேளை பவிஸை வச்சு எடுத்தீங்கன்னா ரவுடிசம் முதல்ல எடுப்பீங்களா இல்லை காதலை புளியறதுக்கான வாய்ப்பு கொடுப்பீங்களா? ரொம்ப ட்ரிக்கியான கொஸ்டினுங்க. அந்த டைமில் என்ன தோணுதோ எதுக்கு வேணுமோ அடாப்ட் ஆவாருன்னு நினைக்கிறேன். செல்வா சார், வாழ்த்துக்கள் சார். அப்புறம் நீங்கள் எடுத்த படங்களில் வந்து உயிருக்கு உயிரான லவ் அப்படின்ற அளவுக்கு தான் அவங்க காதல்லாம் இருந்தது. அப்போ எடுத்த காதல், நீங்கள் எடுத்த படங்களும்
பட்டு இந்த படம் ஆகட்டும், இதுக்கு முன்னே 2-3 படங்கள் வந்திருக்கு, எல்லாமே காதல் வந்து பண்ணுறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் வந்து ஒருத்தர் பழி வாங்குற மாதிரி தான் அந்த காதல் போகுது. இப்போ உள்ள காதல் அப்படி மாறி போச்சா? காதல் இருக்கா இல்லையா? இந்த படத்துலையும் முதல்ல இவர் வந்து ரைடு கொடுக்குறாரு வண்டியில் உட்கார வச்சு, பின்னால் பழி வாங்குற மாதிரி நீ அதெல்லாம் பண்ணு அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் ட்ரெய்லரில் தெரியுது. இப்போ உள்ள காதல் இருக்கா இல்லையா அதை மட்டும் சொல்லுங்கள் சார். இனிமேல் உள்ள காதல் எப்படி இருக்கும்? அதுக்கு நான் ஃபஸ்ட்டு லவ் பண்ணணும். ஸோ ஏதாவது தேடி ஒருத்தரை பிடிச்சி நான் லவ் பண்ணி பார்த்துட்டு தான் சொல்ல முடியும். ஐ திங்க் லவ்ன்றது இட்ஸ் ஐ திங்க் பர்மனண்ட். நம்ம எதையுமே இல்லாமல் பண்ண முடியும். இப்போ அதோட ஒரு ஒரு வேரியேஷனாக இது ஒன்று இருக்குது. இப்போ அதுவும் மாறும். அடுத்த ஜென்ரேஷன் வேறு மாதிரி வரும். லவ்வோட பேர் தான் மாறிட்டே போருமே தவிர லவ் இஸ் எவர் லாஸ்டிங். சொல்ல சார், காதல் கொண்டேன் பார்ட் 2 வருது அப்படின்னாங்க. பார்ட் 3 வந்து பவிஷ் வச்சு ஏதாவது எடுக்க ஐடியா இருக்கா? அதுக்கு செட் ஆகும். பார்ட் 2வே நான் சொல்லுங்க.